அடியனின் ஆத்ம வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி புனிதமான நன்னாள் 22/8/2025 புனித வெள்ளி. வெள்ளிக்கிழமையில் ஐஸ்வர்யம் பெருகணும், அனைவரும் சுபிட்சமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லதே எல்லாம் நடக்கணும். அது அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷமாக எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அப்படின்னா நம்ம அதற்கு மூல ஆதாரங்கள் என்னென்னு பார்க்குறோம். சொல்லும்போது பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல லட்சுமிராட்சமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்கிறோம்ல, அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய அவதார புருஷர்களில் ஒருத்தர் தான் இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களிடம் அன்பு கலந்து பேசிக்கொண்டு இருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் KM பாண்டியன், வாஸ்து நிபுணர், சார்ட்டர்ட் சிவில் என்ஜினியர். இப்போ ஐஸ்வர்யா பாண்டியனா இப்போ வளம் வந்துட்டுருக்கேன். ஐஸ்வர்யா பூஜா பில்டர்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் வச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, வேல்யூஷன் பண்ணுறது, பிளானிங் அப்ரூவல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாம் எந்த தொழில் செய்தாலும் இறையாண்மையோடு நம்ம இறைவனுடன் கலந்து கொண்டோன்னா அது என்ன சிறப்பு இருக்குது, எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி பார்க்குறோம். முனிவர்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்து வழிமுறையாக அவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், அனைவரும் சமத்துவமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சித்தர் பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் அந்த வகையில் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியவான் சொல்லணும், தவயோகின்னு சொல்லலாம், அனைவருவால் அன்பு கொண்ட ஒரு உத்தம தபசீலர் சொல்லலாம். அவங்களாம் கோடிசாமின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் உள் மாவட்டத்தில் பொறிவிப்பாளையம் என்ற ஒரு சிறப்பான புனித ஸ்தலத்தில் அவங்க அவதரித்திருக்காங்கன்னா அங்கே அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டது அந்த பொறிவிப்பாளையம் ஜமீன். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அந்த இடமே போனால் சுபிட்சமாக வளமாக ஒரு எங்கு பார்த்தாலும் பசுமையான, இன்றைக்கி போய் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. ஒரு 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 தவ புருஷர்களால் அவதார புருஷர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வலிமையான இடம் அந்த பொறிவிப்பாளையத்தில் இருக்குன்றதை நம்ம மகான் கண்டுபிடிச்சதுனால தான் கோடிசாமி அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு அந்த பொறிவிப்பாளைய ஜமீன் அவங்களுக்கு ஒரு நன்றி பாராட்டிக்கலாம். இப்போ ஏன் அடியன் இந்த ஒரு அனுபவங்கள், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுகிறோம் வைக்கிறோன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்மளுக்கு குருமார்கள் அமைவார்கள். இப்போ முதல்ல ஜெய்ஸ்ரீ ராகவேந்திராய நமக, அதாவது ராகவேந்திரர் அவங்க கோயில் கட்டி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் தன்னைத்தான் அறியும் கலையை யார் மூலியமாத்தின்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவங்களுடைய ஜீவனுடைய கருணையினால் நமக்கு கிடச்சிது. அப்படியே அந்த வழியில் தேடலில் ஆன்மீக வாழ்க்கையில் அந்த வழியிலேயே பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம தொழிலையும் செய்யணும், குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்கணும், ஆன்மீக தேடலையும் செஞ்சிட்ருக்கணும். அப்படி பயணித்து இருக்கும்போது ஓம் சாய்ராம், அந்த சாய்ராம் ஏகாந்தமாக அனைத்து ஜீவன்களையும் கலந்துடுறாங்க. அப்படி அவங்கக்கிட்ட நல்ல பணி அந்த ஒரு பணியார்த்தமாக அவங்களுடைய பணியுடையில் பாதத்தை பணிஞ்சிட்டு இருக்கும்போது நான் தினமும் நேசிக்கின்ற ஒரு குரு TRR அப்படின்னு எல்லாரும் அன்பாக சொல்லுவாங்க. TR ராஜசேகர் அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவங்களால் ஈர்க்கப்பட்டு அவங்க அதாவது குருமார்கள் எப்படி கிடைப்பாங்கன்னா, நீங்கள் எந்த ரூபத்தில் எந்த காலத்துக்கட்டத்துலேயுமே இன்னார் குருவாக அமைவார்கள். அப்படி ஒரு சுற்றுமா அமையும். எத்தனையோ வருடங்கள் பழகி செஞ்சாலும் கன நேரத்தில் காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க கோடிசாமிகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியமாகிருக்காங்க. அவங்க மூலியமாக சரி வாங்க ஒரு நாள் கோடி தாத்தாக்கிட்ட போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் ஓகே சித்தர்கள் இடங்கள் அவங்களுக்கெல்லாம் வலிமையான இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு அடியணின்னு ஆர்வம். அப்போ ஒரு நாள் மிகப்பெரிய உன்னதமான நாளில் கூப்பிட்டு போய் அந்த தளத்திற்கு என்னை முதலாக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கொடித்தாத்தா இருக்கின்ற பொறிவிப்பாளையத்தில் ஆலயம் கொண்டு தவசீலராக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த மகா அவதார புருஷனுடைய திருத்தலத்தில் காலடி பட்டோன்னே நம்மளுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பாக இருந்தது.
ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. அதாவது தாயை தேடி குழந்தைகள்லாம் போய் சேருகின்ற போதும், இந்த பள்ளிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மா முகத்தை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் அடியனுக்கு கிடைத்தது. சரி, அப்போ இதில் இந்த பயணங்களை வந்து நல்லா தொடரலாம், இது பண்ணிக்கணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்க என்னை கூப்பிட்டு போவாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க பகவானுடைய அந்த பாதத்தை பணிகிறதுக்கான அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை உருவாக்கி ஆட்கொள்ள வச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய நன்றி. அவர் ஆத்மாத்மா வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கோடித்தாத்தாவினுடைய மகிமை, கோடித்தாத்தாவினுடையதுன்னா அனைத்துமே கோடித்தாத்தாட்ட போயிட்டீங்கன்னா, கோடிசாமிகிட்ட போயிட்டீங்கன்னா எல்லாமே வந்து சுபம் சுபம் சுபம், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதுன்னு கோடி கோடியாக போயிருக்கும், கோடி கோடியாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த 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 வாக்கு மூர்த்தம் இருக்குல்ல, அந்த வாய் மூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே சுபிச்சமாகறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணிலடங்காத, அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிசாமியினுடைய சீடர்கள் பயனடைந்து வாய் சுபிட்சமாக இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு கோடிசாமி சொன்னீங்கன்னா அவரோட அங்கே ஒரு சீடர் இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே முகம் மறந்துடுவாங்க. நம்மளை பார்க்கும் போதே ஒரு கட்டி அணைத்து, அது ஒரு அந்த பார்வையிலேயே தன்னுடைய குருநாதரிடம் இருந்தவங்க அப்படி வந்து கலவை வரும், ஆன்மீக கலவை, ஆத்ம கலவை வரும். அது அடியனுக்கு நல்ல ஒரு ஆத்மா உணர்ந்தது. இந்த வெள்ளிக்கிழமையில் சுப வேளையில் சுப விருட்சத்தில் கோடிசாமி பற்றி, கோடித்தாத்தா பற்றி நம்ம பேச 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 என்னாகுன்னா அவர் நம்மளை கொண்டுடுறாங்க. அதனால் அனைவருக்கும் அன்பாக நான் கேட்டுக்கிறது, உங்களுக்கு வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து பொள்ளாச்சியில் புரவிப்பாளையம் அந்த ஜமீன் அந்த இடத்துல அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திரு ஆலயத்திற்கு, ஜீவ சமாதியான அந்த ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டு வாங்க. அங்கே ஜாதி மதம் மொழியின் அத்தனைக்கு அப்பாற்பட்டு அனைவரும் அன்பு கொண்டு ஒரு வரவேற்கக்கூடிய திருத்தலமாக கோடித்தாத்தா இருக்கிறாங்க. அவங்க போய் பாருங்கள், நல்லது தான் நடக்கும். என்ன வேணால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துருக்குது, பல்வேறு அற்புதங்கள் தினந்தனமும் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு இது சொன்னால் எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் மாப்பிள்ளையும் சொல்லி விக்னேஸ்வரா, அவங்க வந்து சிட்டி யூனியன் பேங்கில் பெரிய மேனேஜராக இருக்காங்க. அதுதான் மாப்பிள்ளை. இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த நேரத்தில் வந்து போனால் நாங்கள் நான் வேண்டுறேன். அப்புறம் இந்த மாதிரி பையன் பிறந்தா பரவாயில்லைன்னு ஒரு ஆவலில் நம்ம இது பண்ணும்போது அந்த டிஆர்ஆர் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த தளத்தில் இருந்து பூஜை பண்ணி ஒரு பூ எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே சொல்ல மாட்டாங்க, மௌனமாக இருப்பாங்க. அதே மாதிரி எண்ணற்ற யோகிகளும் தவயோகிகளும் தவம் செய்த இடம் அது. அதனால சொல்கிறேன், அங்கே போயிட்டு அந்த இடத்துல இன்னும் ஒரு கனி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு நம்ம அதான் ஒரு ஆரம்ப நிலை. அப்புறம் பார்த்தா பையன் பிறந்துடுறாங்க. அப்புறம் போய் அதை நன்றி சொல்லுகின்ற விதமாக 7 மாதங்களுக்கு அப்புறம் அங்கே போய் அந்த தீர்த்தத்துக்கு போய் தவளை விட்டு அந்த பண்ணால் அந்த ஆனந்தத்தை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எங்கெங்கேயும் நம்ம தேடி போய் அலைஞ்சு இருக்கோம். எல்லா இடங்களையும் புனித இடங்களில் வந்து சித்தர் பெருமக்கள் ஆங்காங்கே அந்தந்த ரூபங்களில் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அருகாமையில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தவயோகி தவம் செய்து வந்தவங்க எல்லாத்துட்டையுமே அந்த மகிழ்ச்சி நல்ல தருணத்தை உருவாக்கக்கூடிய ஐயா நம்ம தவயோகி கோடித்தாத்தா கோடிசாமி இருக்காங்கல்ல, அவங்கள போய் பாதம் பணிஞ்சுட்டா நம்மளுக்கு நல்லது தானே, அதை செய்யலாம். அப்போ எவ்வளவோ அற்புதங்கள் அவங்க கூட இருந்தவங்க, அவங்க வாழ்கின்ற காலங்களில் இருந்தவங்கெல்லாம் மிகவும் பாக்கியவான்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க பெற்ற அனுபவங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்குது. தன்னுள்ளே ஜீவன் ஐக்கியமாக இருந்து செய்யக்கூடிய மகா அவதார புருஷர் தான் நம்ம கோடிசாமி. அவங்க யாராக இருந்தாங்கன்னா, சாய்ராமாவும் இருக்காங்க, கணக்கப்பட்டி சாமியாக இருக்காங்க, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இருக்காங்க, ராகவேந்திர பகவானாக இருக்காங்க. நீங்கள் யாரையும் எந்த கடவுளை உங்களுக்கு பிரியம் இருக்கீங்களோ அதே இந்த ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய உத்தம அவதார புருஷர் தான் கோடிசாமி. அதை எல்லோரும் போங்க. அந்த விஷயங்களை எதுக்கு நம்ம நல்ல ஆன்மீகத்தில் சொல்கிறோன்னா, ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற அந்த தவ யோகம், தவ வலிமை, அந்த இது வந்து ஒவ்வொருத்தையும் இருக்கும். அதை எப்படி ஸ்பிரிட் பண்ணணும், அதை ஒரு ஸ்பார்க் பண்ணால் தானே அது வெளி உலகத்திற்கு பௌர்ணமி போன்று கடாட்சம், லட்சுமி கடாட்சத்தோட விருட்சத்தோட வெளியே வரும். அதை தூண்டுகோலாக நம்ம குருமார்கள் அமைப்பாங்க. அந்த குருவின் குருவாக இருக்கக்கூடிய கோடித்தாத்தா. அங்கே போயிட்டு வந்ததனுடைய அனுபவங்கள் அனைவருவாலும் இதை சொல்லணும். சொல்ல என்ன ஆகுதுன்னா, நன்றி சொல்லி பாராட்டியே இருக்கணும். இதை காணொலியை பார்க்கின்றவர்களும் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும், சரி நம்மளும் போய் பார்த்து வரலாம் அப்படின்னா. அவர்கள் அங்கே போய் போகிறாங்கனாலே அங்கே ஒரு வல்லமை வாய்ந்த நிகழ்ச்சியாக அவங்களுக்கு மாறும்.
அப்புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய உன்னதம் அமாவாசை அன்னைக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சாமிக்கெல்லாம் அன்னதானம், அந்த சாமிக்கெல்லாம் நல்ல ஒரு பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு அன்னதானம் போடுறாங்க. அங்கே போடக்கூடிய அன்னதானம், ஒவ்வொரு அமாவாசைக்கும் போடக்கூடிய அன்னதானம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, தீராத தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, உடலில் நோய் இருக்குது, எங்களெல்லாம் பண்ண முடியலை, ஏழை எளியவர்களெல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த குறைவிப்பாளையம் கோடித்தாத்தாட்ட போங்க, கோடிச்சாமிகிட்ட போங்க, அன்னதானம் சாப்பிடுங்க. அந்த அன்னதானத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னதானம் வந்து மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக ஒரு அனைவரோடும் இன்புற்று அங்கே இருக்க அந்த ஜமீன் அவங்க அந்த அறக்கட்டளையில் இருக்கவங்க, அதை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களும் அதாவது அதை அவங்க கவனிக்கிறாங்க பாருங்க அந்த அன்னதானத்தில். அதே நம்மளுக்கு மிகப்பெரிய பேரானந்தத்தை கொடுக்குது. எப்படி தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவை ஊட்டுகின்றாலோ திருப்தி அடைகிற வரைக்கும் அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி அந்த அன்னதானம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மருந்தாக இருக்குது. அங்கே போய் அந்த அமாவாசை அன்னைக்கு, எல்லா அமாவாசை அன்னைக்கு போங்க, நல்லா வேண்டிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கும். அதுதான் அவங்க அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உட்கருத்து என்னென்னா, சாமி இத்தனை அந்த அவங்க வாழ்ந்த காலங்களிலேயே நம்மளும் இருந்தோம், அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களை பற்றி நினைப்பதற்கும் அவருடைய பேராற்றலை நம்ம ஒரு கணம் நினச்சி அப்படியே நன்றி சொல்லணும்ல, அதுக்காகத்தான் இந்த காணொளி காட்சி. ஓம் கோடீஸ்வராய நமக, ஓம் கோடீஸ்வராய நமக்கு அதை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் சுபிட்சம் வரும், இருள் நீங்கி ஒளி விருட்சம் பெருகும். அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி விளக்கேறியதோ அதே மாதிரி அனைவர் வாழ்க்கையிலும் சுபிட்சம் இருக்கும். அதாவது இதில் ஒரு முக்கியமான இதுனா தவம் செய்ய வேண்டும். அங்கே போய் தவம் செய்யுங்க. அதே இதில் வந்து வீட்லேயும் தவம் செய்யுங்கள், முடிந்தவரை அல்ல, இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் சொல்லும். அதாவது இஷ்ட கடவுள் அதையே வச்சுட்டு மனசில் வச்சுட்டு சாமி நினச்சிட்டு பண்ணால் எல்லாம் வெற்றி தான். அனைவருமே ஒரு நல்ல ஒரு ஆன்ம பலத்துடன் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கின்ற அந்த அடியினுடைய வேண்டுகோள். எல்லாருடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு கோடிசாமிகிட்ட போங்க, வெற்றி அடையிட்டோம். கோடியா